வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்று நம்ம கோவை தெற்கு பகுதியில் இருக்கோம். நம்மோட தெற்கு தொகுதி வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். கோவை மாவட்டம் முழுவதுமே களம் எப்படி இருக்கு? கோவை மாவட்டம் முழுவதும் களம் சிறப்பா இருக்கு. நிச்சயமா இந்த முறை திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். 2021 திமுகவுக்கு கோவை அப்படின்றது எந்த இடமே இல்லாம இருந்தது. இப்ப அதே வெற்றி அதே மாதிரியான சூழலை மாத்திர முடியுமா? இந்த 26 களம் என்ன மாதிரி இருக்க போகுது? உறுதியா மாற்ற முடியும். உறுதியா மக்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், நீங்க 2021 கூட ஒரு தொகுதி ஒரு 1400 ஓட்டு, ஒரு தொகுதி ஒரு 1700 1800 ஓட்டு, ஒரு தொகுதி 4000 ஓட்டு, இந்த மாதிரி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல தான் நாங்க வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் 2021. நிச்சயமா இந்த முறை கோவையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாரா இருக்கு. பொதுவா கொங்கு அப்படின்றது அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி இருக்காரு, இன்னொரு பக்கம் கொங்குல இருந்து போன, அதாவது மொடக்குறிச்சியில இருந்து செங்கோட்டையன் அதிமுக இருந்து இப்ப தாவேக்காவுக்கு போயிட்டாரு. அவர் ஒரு பக்கம் கொங்குக்கான பொறுப்பாளரா இருக்காரு. இந்த 2 பேரும் 2 முனை போட்டியை எப்படி சமாளிக்க போறீங்க? எப்படி வெற்றியை கொண்டு வர போறீங்க? நீங்க சொன்ன கருத்திலேயே ஃபர்ஸ்ட் ஆரம்ப கேள்வியிலேயே நான் மாறுபட்டு இருக்கிறேன். அதிமுக கோட்டையா அது இல்லன்னு உறுதியே கிடையாது. ஒரு காலம் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்களே தவிர அந்த மாதிரி கிடையாது. அப்பயே நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களால ஜெயிக்க முடியல. நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 திமுக தலைமையான கூட்டணி, எங்க தலைவர் அமைச்ச கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. கோவையிலையும் நாங்க ஜெயிச்சிருக்கோம். மேற்கு பகுதியில் இருக்கிற அனைத்து நாடாளுமன்ற தொகுதியிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அதனால நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துல நான் மாறுபட்டு இருக்கேன். நிச்சயமா இந்த முறை நீங்க பொறுத்திருந்து பாருங்க, மேற்கு மண்டலம் எந்த அளவிற்கு எங்களுடைய கழக தலைவருக்கு வெற்றியை மக்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. என்ன மாதிரியான வெற்றியா இருக்கும்? மகத்தான வெற்றியா இருக்கும். மகத்தான எல்லா தொகுதிகளிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வெற்றியா இருக்கும். உங்களோட இது கரூர் தொகுதியில இருந்தீங்க. கரூர்ல ஒரு முக்கிய முகமா இருந்தீங்க. அப்படின்னும் போது ஏன் கோவை தெற்கு கோவை மாவட்டத்துக்கு வரணும்? தொகுதி மாற்றத்துக்கான என்ன காரணம்? 2019 திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்த பொழுது எங்களுடைய தலைவர் அவர்கள் அரவக்குறிச்சியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. அரவக்குறிச்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு 21 கரூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த தேர்தலையும் போட்டியிட்டு ஒரு வெற்றியை பெற்றோம். இப்ப 26 கோவையில போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால எந்த தொகுதியில் யார் போட்டியிட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது எங்களுடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர். முதலமைச்சருடைய உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டியது ஒரு தொண்டனாக என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று இங்கு கோவை தெற்கில் இப்பொழுது போட்டியிடுவதற்கு இந்த வேட்புமனு தாக்கல் செய்தேன். கோவை மாறினது, கோவை தெற்கு மாறினது தலைமையோட முடிவு தான். அதாவது நாங்க எங்க தலைவர் எங்க அறிவிக்கிறாரோ அங்கதான் நாங்க போட்டியிட முடியும். வேட்பாளர் பட்டியலில் தலைவர் எங்க அறிவிக்கின்றார்களோ, தலைமை எங்க அறிவிக்கிறதோ அங்கதான் போட்டியிட முடியும். அந்த வகையில கோவை தெற்குக்கு என்னுடைய பெயர் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நான் கோவை தெற்குல போட்டியிட்டேன். முதலமைச்சர் பேசும்போது வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயும் சரி, பொதுவாக உங்களை எங்கெல்லாம் சொல்லுவாரோ சொல்லும் போது எல்லாமே செயல் வீரர் அப்படின்னு சொல்றாரு. செந்தில் பாலாஜி என்றாலே செயல் வீரர் அப்படின்றாரு. அதிமுகலையும் சரி திமுகலையும் சரி தலைமைக்கு நெருக்கமான அல்லது அவங்களோட நம்பிக்கையை பெற இடத்துல எப்படி இருக்க முடியும்? தலைவர் சொல்லுகின்ற அந்த ஒரு வார்த்தை வரி என்பது நான் இன்னும் நான் திறமையா செயல்படணும், வேகமா செயல்படணும். நம்ம செய்யக்கூடிய வேலைகள் செய்யறோம். தலைமை என்ன கட்டளை இருக்கிறதோ அந்த பணிகளை செய்யறோம். அந்த பணிகளை செய்கின்ற பொழுது தலைமையுடைய ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை நம்ம சரியா செய்வதனால அப்படிப்பட்ட ஒரு சூழல். உழைப்பு பேசுதுன்றீங்க. எல்லாரும் உழைக்கிறாங்க. இயக்கத்தில் நான் மட்டும் உழைக்கிறதில்ல, எல்லாரும் ஒவ்வொரு பகுதியில் உழைக்கிறாங்க. நீங்க டெல்டா மண்டலத்தை எடுத்துக்கிட்டா எங்களுடைய முதன்மை செயலர், வடக்கு பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர்கள், தெற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சக்கரமணி என்ன இருக்காரு, அதுக்கப்புறம் தங்கம் தனரசன் இருக்காங்க, துணைப்பூச்சர் கனிமொழி இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் பிரித்து எங்களுடைய பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க. அதை நாங்கள் தலைவருடைய கட்டளை செயல்படுத்துறோம். எல்லாரும் செயல்படக்கூடியவங்க இருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் எனக்கு மட்டுமான பாராட்டு, அனைவருக்குமான பாராட்டு. தமிழக அரசுல பதவிக்காக பேசப்படுறவங்க இருக்காங்க, சர்ச்சைகளால் பேசப்படுறவர்கள் இருக்காங்க. வெகு சிலர் மட்டும்தான் என்ன செஞ்சாலும் எங்க இருந்தாலும் கவனிக்கப்படுகிறாங்க. அந்த இடத்துல திரு செந்தில் பாலாஜி இருக்கிறாரு அப்படின்னு பொதுவா பரவலா பார்க்கப்படுது இல்லையா? அது செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல உங்களுடைய உழைப்பு தான் எல்லா இடத்துலயும் பேசுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? சார், நம்ம வேலையை நம்ம செய்யறோம். எல்லாரும் அவங்க வேலையை செய்யறாங்க. எதிர்கட்சியா இருக்கட்டும் அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. நம்மளுடைய வேலையை நம்ம செய்யறோம். நம்ம இயக்கத்திற்கான பணிகளை செய்யறோம். எங்க பொறுப்பு கொடுக்குறாங்களோ அந்த பொறுப்பை ஏற்று செயல்படுத்துறோம். இப்ப கரூர்ல ஜெயிச்சு அங்க அமைச்சராக இருந்தோம். கோவையினுடைய பொறுப்பு அமைச்சராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு முதலமைச்சர் கொடுத்தாங்க. இங்க கடந்த 4 வருஷமா பணியாற்றணும். முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு சேர்த்தோம். இங்க இருக்கிற கோரிக்கையில முதலமைச்சர்கிட்ட சொன்னோம். முதலமைச்சர் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. கோவை இப்ப வளர்ச்சி பெற்ற ஒரு மாவட்டமாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எந்த இடத்தில் பொறுப்பை கொடுக்கின்றார்களோ அந்த பொறுப்பு கேட்டார் போல் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதற்கு கேட்டார் போல் நான் செயல்பட்டு இந்த கேள்வி அப்படின்னா தொடர்ச்சியா செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுகிறாருன்னு கேள்வி. அதாவது அது நான் குறிவைக்கிறதா பார்க்கல. கரூர் சம்பவம்னா என்ன நடந்ததுங்கிறத விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. நான் என்ன நடந்துச்சுங்கிறத நாங்க இருந்து போய் பார்த்ததுனால என்ன கூப்பிட்டு கேட்டாங்க. அதுக்கான பதில சொல்லியிருக்கிறேன். நான்
கரூர் சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் உண்மையில என்னதான் நடந்தது? உங்களை மாதிரி மீடியா பத்திரிக்கை அங்க போனவங்க அவங்களை கேட்டுதான் நான் தெரிஞ்சுக்கணும். சிலது நான் தொலைக்காட்சியில பார்த்தேன். நீங்க நிறைய எல்லாம் உங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் லைவ்ல அங்க இருந்து பார்த்தாங்க. என்ன நடந்துச்சு என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு சம்பவம் நடந்த பிறகு நான் அலுவலகத்துல இருந்து எனக்கு தகவல் வந்த பிறகு நான் மருத்துவமனைக்கு போறேன். அதுக்கு பிறகுதான் நான் விசாரிச்சேன் என்ன நடந்துச்சு. அதனால என்ன விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கூட்டம் யாரு நடத்தினா, அந்த கூட்டத்துக்கு யார் வந்தா, 12 மணிக்கு வர வேண்டியவங்க 7 மணிக்கு யார் வந்தா, சம்பவம் நடந்து 41 பேர் உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகும் யார் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி விமான நிலையத்துக்கு போய் ஊரை விட்டு ஓடி போனாங்க. இப்ப அந்த கேள்வி யாருக்கிட்ட வைக்கணும்? ஏன் நீங்க 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தீங்க? ஏன் டிசம்பர் மாசம் நடத்த வேண்டிய கூட்டத்தை செப்டம்பர் மாசம் நடத்துனீங்க? ஏன் சம்பவம் நடந்த பிறகு யாரும் உங்க கட்சியிலிருந்து போய் பார்க்கல? ஏன் பாதிக்கப்பட்ட பிறகு உங்க கட்சி தலைவர் திருச்சி விமான நிலையத்தில் கேள்வி கேட்ட பொழுது திரும்பி பார்க்காம யார் போனா? இது எல்லாம் அங்க கேட்க வேண்டிய கேள்விகளை பாதிக்கப்பட்ட மக்களை, எங்க ஊர மக்களை நாங்க போய் அரசு மருத்துவமனையில காப்பாத்தி அரசாங்க அந்த நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் பார்த்து பல்வேறு உயிர்களை காப்பாற்றுறவங்களுடைய கருத்துக்களை நீங்க அது வேற மாதிரி இது ஏன் நீங்க முன்னாடி போனீங்க பின்னாடி போனீங்கன்னா ஒரு விஷயம் இங்க இருக்கிற யாராவதோ ரோட்ல யாராவதோ போகும்போது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நின்று அவங்களை காப்பாற்றுவேன். அது என்னுடைய மனப்பான்மை, அது என்னுடைய இயல்பு, அது ஏன் தொகுதி மக்கள் என்ன நம்பி இவர் 20 ஆண்டு காலம் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எங்க மாவட்ட மக்கள் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பாதிப்புங்கிறப்ப மத்தவங்க மாதிரி நான் ஓடி போக முடியாது இல்ல, கண்டிப்பா நான் போய் பார்க்கணும் இல்ல. அந்த வகையில நான் போய் பார்த்தேன். நான் மட்டும் போகல, எல்லா அரசியல் இயக்கங்களுடைய தலைவர்களும் போனாங்க, எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் பார்த்தாங்க. அதனால நீங்க அது பாதிக்கப்பட்ட மக்கள் யாரா இருந்தாலும் நான் போவேன். அந்த சம்பவம் மட்டும் இல்ல, எந்த சம்பவமா இருந்தாலும் நான் போய் தான் பார்ப்பேன். கோவை தொகுதிக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? 2021 பிறகு எங்களுடைய முதலமைச்சர்கள் கோவையில 10 தொகுதி எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட 234க்கும் எங்க முதலமைச்சர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அடையாளமாக செம்மொழி பூங்கா மிக சிறப்பாக அடிக்கல் நாட்டி அந்த பணிகளை முடித்து முதலமைச்சரே திறந்து வச்சிருக்காங்க. அதே போல சர்வதேச தரத்தில் அமையக்கூடிய அளவிற்கான ஒரு தங்க நகை பூங்கா அந்த தொழில் செய்யக்கூடியவங்க கேட்டாங்க. அது முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி இப்ப பணி நடந்துகிட்டு இருக்கு. அதே போல ஜிடி நாயுடு மேம்பாலம் 10 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாலம், அந்த உயர்மட்ட பாலத்தை கட்டி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர்கள் திறந்து வச்சிருக்காங்க. வரக்கூடிய ஆண்டுகளிலும் கோவையினுடைய வளர்ச்சியில் முதலமைச்சர்கள் சிறப்பு கவனம் செலுத்துவாங்க. கோவையில இருந்து கரூர்ல இருந்தீங்க, கரூர்ல இருந்து கோவை வந்துட்டீங்க. கரூர் என்னவா இருக்க போது, அதோட வெற்றி வாய்ப்பு என்ன மாதிரி இருக்கும்? கரூரை பொறுத்த வரைக்கும் நான் நின்னாதான் ஜெயிக்கும் அப்படிங்கறதுல இல்ல சார். கரூரை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இவரு நின்னாதான் ஜெயிக்கும்ல இல்ல சார். யாரு நின்னாலும் ஜெயிக்கும், அதுதான் கட்சி, அதுதான் நாங்க பாக்குற வேலை. அதனால கரூரை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. திரு செந்தில் பாலாஜி இருக்கிறதுக்கும் வேற ஒரு நான் என் மனசுல என்ன சொல்லுவேன்னா, இந்த இடத்துல யாரு இருந்தாலும் சரி, சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்க, தலைவருக்கு ஓட்டு போடுறாங்க, தலைவருக்கு ஓட்டு போடுறாங்க. இப்ப இங்க கொடுக்குற வரவேற்பு எல்லாம் எனக்கான வரவேற்பு இல்ல, எங்க முதலமைச்சர் எங்க கழக தலைவருக்கான வரவேற்பு, அவர் செஞ்ச திட்டங்களுக்கான, முதலமைச்சர் செஞ்ச திட்டங்களுக்கான வரவேற்பு. அப்படிதான் நான் பாக்குறேன். அதனால கரூரை பொறுத்த வரைக்கும் நான் நின்னாதான் ஜெயிக்கணுங்கிறதுல, யார் நின்னாலும் ஜெயிப்பாங்க. முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிற வேட்பாளர் மகத்தான வெற்றி பெறுவார். கரூரை பொறுத்த வரைக்கும் 4 தொகுதி இந்த முறை உதயசூரியன் ஜெயிக்கும். 2026 திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணும் இந்த எலெக்ஷன்ல? அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்தல. ஏதாவது ஒரு திட்டம், சிறப்பு திட்டம் பிஜேபி அரசாங்கத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க, இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு எந்த விதமான சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்தல. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தொடர்ந்து கொடுப்பதற்கு மறுக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய நிதிகளை கொண்டு இந்த 5 ஆண்டுகள்ல பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதேனும் ஒரு வகையில் பயன்பெறக்கூடிய அளவிற்கான திட்டங்களை முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் நலத்திட்டங்களாக இருந்தா கூட வளர்ச்சி திட்டங்கள் ஒரு பக்கம், அடிப்படை வசதிகளுக்கு செயல்படுத்தக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள். இப்ப கோயம்புத்தூர்ல ஐடி பார்க் கட்டி திறந்து வச்சிருக்காங்க. அடுத்த ஐடி பார்க்கான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க முதலமைச்சர்கள். கோயம்புத்தூரை நீங்க பார்க்கும்போது வளர்ச்சி அடைந்த ஒரு மாநகரத்தை நம்ம பார்க்க முடியாது ஊருக்குள்ள வரும்போது. இப்ப இது போன்ற தெருக்களும் அங்க இருக்கத்தான் செய்யுது. இது போன்ற தெருக்களுக்கான வளர்ச்சிக்கு நம்மகிட்ட என்ன திட்டம் இருக்கு? நிறைய இருக்கு. நீங்க தேர்தல் முடிஞ்சு பாருங்க. இது இந்த மாதிரி பகுதியெல்லாம் நாங்க தேர்வு பண்ணி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கையில் எடுத்து நிச்சயமா வரக்கூடிய திராவிட மாடல் அரசு 2.0 நிச்சயமா இவங்களுக்கு எல்லாம் செயல்படுத்தும். இவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து